உங்களுக்கு வணக்கம். ஒரு முக்கியமான தகவல் ஒன்று கசிந்திருக்கிறது. சர்வதேச ரீதியான நண்பர்களே, இன்று வரை பலருக்கும் கேள்வியாக இருந்தது, எவ்வாறு இந்த ஈரானுக்குள் எவ்வாறு மிக துல்லியமாக இஸ்ரேல் அடித்தது என்றாம் பல கேள்வி பலருக்கும். எப்படி சாத்தியமாச்சு என்று சொல்லி கேள்விகள் இருந்தது. பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீர்மூழ்கி எதிர்ப்பு அமைப்புகள், அதே போல் ஏவுகணை கிடங்குகள், கட்டளை மையங்கள் என்று சொல்லி பல்வேறுபட்ட அனைத்து இடங்களும் திட்டமிட்டு இலக்கு வைக்கப்பட்டிருந்தது. அதான் கேள்வி. அந்த திட்டமிட்டு இலக்கு வைக்கப்பட்டு எவ்வாறு தாக்கப்பட்டது என்ற கேள்விக்கு விடை இப்ப ஒரு மணி நேரத்துக்கு முதல் கிடைச்சிருக்கு நண்பர்களே. சர்வதேச ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொள்ள முடிய இருக்கிறது. அதே போல சர்வதேச அறிஞர்களின் கருத்துக்களும் தற்பொழுது ஒரு மணி நேரத்துக்கு முன்பதாகத்தான் கிடைத்திருக்கிறது. என்ன விடயம் என்று சொன்னால் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, அதில் இஸ்ரேல் மிக சாதுரியமாக பல வருடங்களாக இந்த தாக்குதல் தொடர்பிலே காய் நிறுத்தப்பட்ட விடயம் அம்பலமாகி இருக்கிறது. அப்படி பல வருடங்களாக எப்படி அது சாத்தியமானது என்ற கேள்வி உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும், எனக்கும் இருந்தது. அந்த அடிப்படையில் நாங்கள் இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்பு தான் விடை கிடைச்சிருக்கு. எப்படி என்று சொன்னால், இஸ்ரேல் உளவு அமைப்பான மொசாட்டை இதற்கு பாவித்திருக்கிறது. அதான் விடயம். இஸ்ரேலுடைய உளவு அமைப்பான மொசாட் உலகத்திலேயே பயங்கரமான ஒரு உளவு அமைப்பு என்று சொல்லி பேசப்படுகிறது மொசாட். அதே போல இந்தியாவோட ரோ. அப்ப உளவு அமைப்பு மற்றும் தாக்குதலுக்கு பெயர் போன ஒரு நாடு இஸ்ரேல். இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போதும் இஸ்ரேலியர்கள் பயிற்சி வழங்கியதாக சொல்லப்படுகிறது இராணுவத்திற்கு. அப்ப எப்படி இதை களம் நடக்குதுன்னு சொன்ன நண்பர்களை பாருங்க. இப்பதான் ஈரான் டூ லேட் தான் சொல்லணும், லேட் ஆயிட்டு. ஏன்னு சொன்னால் ஈரான் இப்பதான் பல இடங்களை கண்டுபிடிச்சிருக்கு. அதுல ஒரு ரகசிய மையம் உண்ட ஈரான் கண்டுபிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன 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 ஆயுதங்கள் சின்ன 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 ட்ரோன் உள்ளிட்ட பல்வேறுபட்ட கருவிகள் சின்ன சின்னனா கொண்டு போய் அங்க ஒரு ரகசிய இடத்துல பொருத்தி இருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமானன்னு சொன்னால், ஈராக் வழியாக ஈரான் போகக்குள்ள அந்த ஈராக் வழியா போற லொரி, அதே போல சாதாரண பயணிகள பயண பொதிகள், அதே போல அந்த வர்த்தக லொரிகள், இதெல்லாம் நண்பர்களே வர்த்தக லொரிகள்லாம் அதிகமாக செக் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு பொருட்களையும் மட்டும் செக் பண்ண மாட்டாங்க. பெரிய லொரிகளையும் ஆழமாக செக் பண்ண மாட்டாங்க. அடியில உள்ள எல்லாம் வச்சு செக் பண்ணவே மாட்டாங்க. அப்ப இவங்க பாருங்க, தந்திரமாக இஸ்ரேல் சொல்வார்கள் உலகத்திலே பயங்கரமான உளவமைப்புன்னு சொல்லி இந்த உளவு அமைப்பு தான் அடிச்சிருக்காங்க. இன்று மட்டும் எல்லாரும் கேள்வி, இது எப்படி சாத்தியமானதுன்னு சொல்லி. அப்ப இதுக்கெல்லாம் பதிலாக தான் இப்ப கிடைச்சிருக்கு பதில். அந்த மொசாட் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால், அந்த இப்படியா நான் சொன்னதை போல சில சாதாரண மக்களை போல, சாதாரண மக்களோட பயணப்பகுதிகள் போல, அதே போல லொரிகள், அதே போல அந்த இந்த வர்த்தகத்துக்கு பயன்படும் வாகனங்கள்ல தான் இந்த சாமான்களை மெதுவாக கொண்டு போயிருக்காங்க. அதுல இன்னும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். இந்த ஆயுதங்களை, இந்த ட்ரோன் எல்லாம் தற்கொலை தாக்குதல் ட்ரோன். உலகாலம் கேள்விப்பட்டிருப்பீங்க, தற்கொலை படை தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. நாங்கள் மரபு ரீதியான ஆயுத இயக்கங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. மனிதர்கள்லாம் தற்கொலையாக பாய்கிறது. ஆனால் ட்ரோன் ரகசியமாக ட்ரோன்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்கொலை தாக்குதல் போன்று தானியங்கியாக வெடிக்கக்கூடிய ட்ரோன் இருந்திருக்கு. இன்னொரு விஷயம், ஒரு பெரிய ஒரு கருவி, ஒரு முக்காலி போன்ற ஒரு கருவி கீழே நிலத்தில் இருக்கு. அதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஸ்டாண்ட் போல 3 ஸ்டாண்ட் இருக்கிறது, இந்த கேமரா ஸ்டாண்ட் எல்லாம் பாருமா, அந்த ஸ்டாண்ட் போல சின்ன ஒரு கருவி நிலத்தில் இருந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கருவி இருந்திருக்கு. இன்னொரு விஷயம், பல இடங்கள்லையும் அதை மேலால மூடி ஒரு கவர் பண்ணப்பட்டிருக்கு, வெளியால பார்க்க விளங்காது. அது உயரத்திலிருந்து எடுக்கப்பட்ட படங்கள்ல தெரிஞ்சிருக்கு நண்பர்களே. இதெல்லாம் எப்படி இருக்கு, இது யார் வெடிக்க வைக்கிறன்ற கேள்வி உங்களுக்கு எல்லாம் வரும் நண்பர்களே. உலகம் பழைய கால மாதிரி இப்ப இல்லை. இப்ப தொழில்நுட்பங்கள் வளர்ந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேல் ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு செஞ்சிருக்கு. இந்த முக்காலியும் எப்படின்னு சொன்னா, அந்த முக்காலி போன்ற தாக்குதலும் இது ரகசியமாக அப்படி இருக்கும். ஈராக்ல அதாவது இஸ்ரேல்ல இருந்து இதை வெடிக்க வைக்கலாம். ஈராக்குக்கு இஸ்ரேல்ல இருந்து வெடிக்க வைக்கலாம். இஸ்ரேலை விட தூர நாடுகள்ல இருந்து வெடிக்க வைக்கலாம், ஜிபிஎஸ் இந்த இணைய தொழில்நுட்பம் வாயிலாக. அப்ப பாருங்க நண்பர்கள், எப்படியெல்லாம் இஸ்ரேல் வலி நேர்த்தியாக பல வருட திட்டமிடல் என்று சொல்கிறார்கள். இதை மிக ஆழமாக விஞ்ஞானிகளும் அறிஞர்களும் இதை திட்டமிட்டு சொல்கிறார்கள். அதே நண்பர்களை பாருங்க, இந்த தாக்குதல்களில் முக்கியமாக உங்களுக்கு தெரியும், அதிகாரிகள், அவரோட பாதுகாப்பு குழுக்கள் மொபைல் போன்கள் உள்ளிட்ட பல்வேறுபட்ட விடயங்களையும் பாவிக்க வேணாம் என்று சொல்லியும் இப்ப ஈரான் ஒரு அறிவித்தலை விட்டுருக்கு என்று சொன்னா, இதன் மூலமாகவும் தாக்குதல் நடத்தலாம் என்று சொல்லி இது ஒரு முன்னெச்சரிக்கையான விடயமாகத்தான் இருக்கிறது. இன்னொரு விடயம் நண்பர்களை பாருங்க, இந்த நீண்ட காலமாக உள்ளூர் முகவர்களோட வலையமைப்பு அவர்களுக்கு இஸ்ரேலுக்கு கிடைச்சிருக்கு.
அந்த உள்ளூர் முகவர்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய ஆக்களை திட்டமிட்டு பிளான் பண்ணிருக்காங்க. ஒரு வலைப்பின்னல் பாருங்க, ஆயுதங்கள் அப்படியே அதே போல அந்த தொழில்நுட்ப சாதனங்களை ரகசியமாக கொண்டு போறது, ஒரு அந்த நான் சொன்ன கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல வந்து மறைச்சு வைக்கிறது, மறைச்சு வச்ச நண்பர்களே அதுல திருப்பி பொறுத்துட்டு அதே போல இதுக்குள்ள நீண்ட ஒரு வலையமைப்பை இஸ்ரேல் பல வருட காலமாக, இன்றைக்கு நேரத்தில் இல்லை, பல வருட காலமாக ஈராக்குள்ள செஞ்சிருக்கு, ஈரானுக்குள்ள செஞ்சிருக்குது. இப்போ ஈரானுக்குள்ள செய்யக்குள்ள ஈராக் தான் அந்த பாதையாக இருந்திருக்கு. அப்போ அந்த ஈரானுக்குள்ள அந்த திட்டமிட்ட இந்த விடயங்களை செய்கின்ற போது உள்ளூர் வலையமைப்பை மிக நேர்த்தியாக கட்டியிருக்கிறார்கள் என்ற விடயமும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. இந்த நான் சொன்னேன் ஒரு கட்டிடம் ஒன்று சொல்லி, டெஹ்ரானுக்கு அருகில தான் இந்த 3 மாடி கட்டிடம் கண்டுபிடிக்கப்பட்ட, டெஹ்ரான் என்ற இடத்துக்கு பக்கத்தில் இந்த 3 மாடி கட்டிடம் இருந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ட்ரோன்களை தயாரிக்கிற இடமாகவும் ட்ரோன்களை தயாரித்து சேகரிக்கின்ற இடமாகவும் இது இருந்திருக்கு. இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதை போல தற்கொலை ட்ரோன்கள் ஒரு காலத்தில் மனிதர்கள் வெடிச்சக்காக முடிஞ்சுது. இப்போ தற்கொலை ட்ரோன்கள் வெளிநாடுகளில் இருந்து அந்த வலு நேர்த்தியாக வடிவாக அதை ஆப்ரேட் பண்ணலாம். அப்போ இப்படித்தான் இந்த முறை இஸ்ரேல் வந்து யுத்தத்தை வடிவமைத்திருக்கிற நண்பர்கள். ஒரு காலத்தில் சொன்னார்கள் யுத்தத்துலலாம் ஒரு காலத்தில் மனிதர்கள் போரிடுவார்கள், இன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் இல்லை இயந்திரங்கள்லாம் போரிடும் என்று சொல்வார்கள். இதெல்லாம் கடை பேர் அறிஞ்சிருக்க மாட்டீங்க, நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஆனால் இப்போ பாருங்க, இப்பயே அதை இஸ்ரேல் வள நேர்த்தியாக திட்டமிட்டிருக்கு. இன்னொரு விஷயம் நண்பர்களே, என்னதான் கருவிகள் வளர்ந்தாலும் உளவு அமைப்பு என்பது மிக முக்கியமானது. உளவு அமைப்பு இல்லாமல் ஒன்றுமே செய்ய இயலாது. அந்த உளவு அமைப்பை இஸ்ரேல் மொசாட் உங்களுக்கு தெரியும், மொசாட் வந்து ஒரு பயங்கரமான ஒரு உளவு அமைப்பு. மொசாட் வந்து எங்கண்டாலும் ஊடுருவாங்க. மொசாட்டை போல ஒரு அமைப்பு உலகத்திலேயே இல்லை என்று சொல்வார்கள். மொசாட் மிக நேர்த்தியாக ஆயுதங்களை அதே போல தொழில்நுட்ப சாதனங்களை கொண்டு போவதிலிருந்து அங்கு கொண்டு போய் அங்கு அவங்களுக்கு சார்பான ஒரு வலையமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள், அவர்களுக்கு சார்பான மக்களை உருவாக்கி இருக்கிறார்கள். உருவாக்கியது மாத்திரமல்ல, ஒரு 3 மாடி கட்டிடத்துல இந்த ட்ரோன்களை உருவாக்கவும் ட்ரோன்களை பொருத்தினதை அப்படியே சேகரித்து வச்சிருக்காங்க. என்ன விஷயம் என்று சொன்னா, ஈரானுக்கு இந்த விஷயம் உலகாலம் தெரியாது. பாருங்க, ஒரு உள்ளூருக்குள்ளேயே இந்த வேலை செஞ்சிருக்கிறாங்க, ஈரானுக்கு தெரியாம. இதுதான் நண்பர்களே மொசாட்டோட வெற்றி, இஸ்ரேலோட வெற்றி. இன்று மட்டும் ஈரான் இப்போதான் அதை கண்டுபிடிச்சிருக்கு, இப்போ யோசிச்சு கொண்டிருக்கு. இவ்வளவு மற்ற இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா, முக்கியமான விஞ்ஞானிகள் அதே போல பாதுகாப்பு தரப்பினர் கொல்லப்பட்டார்கள் என்ற விடயம். அது காரணம், கொல்லப்பட்ட விடயம், இவர்களை கொன்றால் தரையிலிருந்து யுத்த களத்தை கட்டுப்படுத்த முடியும். இவ்வளவு காலம் இப்போ இந்த யுத்தம் ஆரம்பித்த காலப்பகுதியிலிருந்து கடந்த 13ஆம் தேதியிலிருந்து எல்லாரும் யோசித்தார்கள், இஸ்ரேல் வந்து வான்வழியாகத்தான் தாக்கி கொண்டிருக்கு என்று சொல்லி. வான்வழியாக தாக்கி இவ்வளவு சேதங்களை உண்டு பண்ண முடியுமா என்ற கேள்வியும் இருந்தது. அதே போல இந்த ஒவ்வொரு தாக்குதலும் கிட்ட இருந்து அடித்தது போல என்று சொல்லி ஆரம்ப காலத்திலே நாங்கள் பேசியிருந்தோம். கிட்ட இருந்து ஸ்பொட் பண்ணி அடித்ததுன்னு சொன்னேன். ஏற்கனவே நான் பேசக்குள்ள காலையில் சொன்னேன், நான் நிற்கிற இடத்துல கூட மிக நேர்த்தியாக தாக்குதலை செய்ய முடியும்னு சொல்லி பேசியிருந்தேன். அதுக்கு தூரத்தில் அந்த நேரம் கேள்விகள் ஏற்பட்டது. ஒரு நாட்டில் இருந்து இந்த ஸ்பொட்டுக்கு அடிக்க இயலாது, ஆனால் அடிக்கிறதுக்கான ஆயுதங்கள் இருக்குது, ஆனால் அது மிக விலை கூடியது. ஆனால் அவ்வளவு ஆயுதங்களை எங்க வச்சிருந்திருக்காங்கன்னு சொன்னா, இப்பதான் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி விட கிடைச்சிருந்த அடிப்படையில இப்ப ஈரான்ல வச்சு ஈரானை தாக்கி இருக்கிறாங்க. ஆனால் என்ன அதுல முக்கியமான விஷயம் சொன்னால், ஒருவரும் அந்த ஆயுதங்களை ஏவக்கூடியதற்கு மனிதர்கள் தேவையில்லை, அவ்வளவும் தொழில்நுட்ப ரீதியாக செய்யப்பட்டு முடித்திருக்கிறது நண்பர்களே. உலகத்தின் மாறுபட்ட ஒரு போர் கலையை இஸ்ரேல் இப்பொழுது சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதே அமைப்பு எவ்வாறாக இந்த போர் சந்திரத்திற்கு பங்களிப்பு செய்திருக்கிறது என்ற விடயமும் திட்டத்தெளிவாக தெரிந்திருக்கிறது. நண்பர்களே, உலகம் முழுவதும் இவ்வாறான தாக்குதல்கள் இனி வரும் காலங்களிலே இடம்பெறக்கூடும் என்று சொல்லியும் எதிர்பார்க்க முடியும். பாருங்கள், மிக நேர்த்தியாக இஸ்ரேல் இந்த தாக்குதலை செய்திருக்கிறது. ஈரான் பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது உலகத்திலே பேசுகிறால் ஈரானிடம் நிறைய அணு ஆயுதங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் பேசுகின்ற பொழுதிலும் ஈரான் இதற்கு பதிலளிக்க முடியாமல், இதற்கு பதில் தாக்குதலை செய்வதற்கு முடியாமல் உள்ளூர் மூளைசாலிகளை இழந்திருக்கிறது. பெரிய ஒரு தளபதிகள் எல்லாம் இழந்து இப்பொழுது ஈரான் செய்வதறியாக திகைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் இஸ்ரேல் மிக நேர்த்தியாக திட்டமிட்டு பல வருடங்களமாக காய் நகர்த்தி இருக்கிறது. இந்த விடயம் இப்பொழுது தெரிந்திருக்கிறது நண்பர்களே. உலகத்தில் இப்படியும் நடக்கிறது என்பதற்கான உதாரணங்கள் தான் இவைகள். மீண்டும் ஒரு காணொளியில் பேசுவோம் சுவாரஸ்யமாக. நான் உங்கள் செந்தூரன். நன்றி, வணக்கம்.